ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க பிஜிடிஆர்பிக்கான டெய்லி 10 கொஸ்டின்ஸ் தாங்க வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜியில் தத்துவவாதிகள் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு விவேகானந்தா நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி காந்தியடிகள் பார்த்துட்டோம், தாகூர் பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம விவேகானந்தர் தாங்க பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்குள்ள நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ விவேகானந்தரை பொறுத்தவரையிலும் இவரை பத்தின கேள்விகள் ஏற்கனவே கேட்கப்பட்டிருக்கு. அதனால இவரும் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் தான். ஓகேங்களா? சரிங்க, பார்க்கலாம் பாருங்க. 1863 ஆண்டு ஜனவரி 12 கொல்கத்தாவில் பிறந்தார். ஆமாங்க, எப்பங்க? 1863. ஸோ இதையா நான் மார்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஸோ நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுனால நான் கலர் மார்க் பண்ணியிருக்கேன். 1863 1863 வந்து என்ன பண்ணியிருப்பாரு இவரு? ஜனவரி 12. இது எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? ஜனவரி 12 அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம லாஸ்டா அதை பத்தி டீட்டெயில் பார்க்க போறோம். அப்போ ஜனவரி 12 கொல்கத்தாவில தான் வந்து என்ன பண்றாருங்க, விவேகானந்தர் வந்து பிறக்கிறாரு. இவருடைய இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா நரேந்திரநாத் தத்தா. என்னதுங்க இவருடைய இயற்பெயர்? என்னதுங்க? நரேந்திரநாத் தத்தா அப்படின்றதா வந்து இவருடைய இயற்பெயருங்க. ஓகேங்களா? ஸோ இவரு பிறக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செழிப்பான குடும்பத்தில் தான் வந்து பிறக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காட்டிஷ் அப்படின்ற ஒரு கல்லூரியில் வந்து படிக்கிறாருங்க. நான் நிறைய உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்கல, நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், அது காதல் மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இவரோட ஆன்மீக குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஸோ ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் இவருடைய ஆன்மீக குருவா வந்து இருப்பாருங்க. ஓகேங்களா? ஸோ ராமகிருஷ்ண பரமஹம்சரை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வங்காளத்தில் ஒரு பிராமண குடும்பத்தில் 1834-36 அந்த காலகட்டத்தில் பிறந்திருப்பாரு. ஸோ அவரோட மனைவி பேர் வந்து சாரதாமணி தேவி. அது நம்மளுக்கு தெரியும். அவர் தட்சிணேஸ்வரம் அப்படின்ற ஒரு கோயில், காளி கோயில் அர்ச்சகராக இருந்திருப்பாருங்க. அவரு 1886 இறந்துட்டு இருப்பாரு. யாரு? ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஸோ அதே ஆண்டு விவேகானந்தர் என்ன பண்ணிருப்பாருன்னா துறவரம் போட்டிருப்பாரு. ஓகேங்களா? அப்ப அதே ஆண்டு என்ன பண்றாரு விவேகானந்தர்? துறவரம் போட்டுறாரு. அப்போ இறந்த ஆண்டும் 1886. விவேகானந்தர் துறவரம் போன்ற ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1886. ஓகேங்களா? ஸோ ராமகிருஷ்ண அந்த அவரோட கொள்கையில பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா அடுத்தவர் வந்து அவர் இதுகளை ஏற்படுத்த ஆரம்பிக்கிறாரு. அடுத்து நம்மளுக்கு ஆல்ரெடி கேள்விகள் கேட்கப்பட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க. ஸோ சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவில் சிகாகோ நகரில் நடைபெற்ற அந்த மாநாட்டில் என் சகோதர சகோதரிகளே அப்படின்னு பேசியிருப்பாரு. நம்ம எல்லாருமே சின்ன வயசுல இருந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த இந்தியாவோட பண்பாட்டை வந்து பறைசாற்று இருப்பாருங்க. ஓகேங்களா? அப்படி பண்பாட்டை உணர்த்திய ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஆல்ரெடி டிஆர்பி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. 1893. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, 1863 அவர் பிறந்தது. அப்படியே கரெக்டா 30 வருஷம். அப்போ 30 வயசுல என்ன பண்றாரு அவர் வந்து சிகாகோ நகர்ல உரையாற்றுறாரு. நல்லா ஞாபகம். நான் அதுக்கு தான் அந்த இயரை வந்து ஒரே கலர்ல கொடுத்துருக்கேன். 63-93. ஓகேங்களா? 63 பிறக்கிறாரு. 93 வந்து சிகாகோல போய் வந்து உரையாற்றுறாரு. ஸோ இது நீங்க ரைமிங்க ஞாபகம் வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 விஷயமே வந்து மறக்காது. அடுத்து ராமகிருஷ்ண இயக்கம் தொடங்கிய ஆண்டு நான் என்ன சொன்னாலே அவரோட ஆன்மீக குரு வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவரோட கொள்கைகளை பரப்பத்துக்காக 1886 என்ன பண்றாரு? துறவரம் போன்றாரு. ராமகிருஷ்ணர் இருந்த அதே வருடம் சொன்னேன். துறவரம் போன்றது மட்டும் இல்லாம 1897 1897 மே 1 அன்னைக்கு என்ன பண்றாருன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சரோட பெயர்ல ராமகிருஷ்ண பரமஹம்சர் இயக்கத்தை வந்து என்ன பண்றாருங்க ஸ்டார்ட் பண்றாருங்க. எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலூர். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான இடம். எந்த இடம் அப்படின்றது நிறைய முறை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. பேலூர்ல வந்து என்ன பண்றாருங்க இவர் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ ராமகிருஷ்ண பரமஹம்சரோட ஒரு உண்மையான சீடரா வந்து என்ன பண்றாரு இவர் வந்து விளங்குறாரு. ஓகேங்களா? ஸோ இது இந்த கண்டென்ட் ரொம்ப முக்கியமான கண்டென்ட் நம்ம பார்த்துக்கிறது. நான் அப்படியே உங்களுக்கு திருப்பி ஒரு ரிப்பீட் பண்ற பாருங்க. 1863 ஜனவரி 12 கொல்கத்தாவில் பிறக்கிறாரு. இவருடைய இயற்பெயர் நரேந்திர தத்தா. ஆன்மீக குரு வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஸோ அமெரிக்காவோட சிகாகோல ஒரு உரையாற்றிய ஆண்டு 1893. ராமகிருஷ்ண இயக்கம் தொடங்கிய ஆண்டு 1897 மே 1. ஓகேங்களா? சரி, அடுத்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூற்றுகள். ஸோ ஏற்கனவே வந்து அந்த சிகாகோ மாநாடு கேட்டிருந்தாங்க. இப்போ அடுத்து கேட்கணும் அப்படின்னா இவருடைய கூற்றுகளை பற்றி தான் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. விழுமின் எழுமின் அயராது உழைமின். ஓகேங்களா? இதை நான் ஷார்ட்டா கொடுத்துருக்கேன். இலக்கை அடையும் வரை அயராது உழைமின் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? விழுமின் எழுமின் இலக்கை அடையும் வரை அயராது உழைமின் அப்படின்னு தான் வந்து ஒரு முழு வாசகமா இருக்கும். ஸோ அதை சொல்லியிருப்பாருங்க. அடுத்து இது நமக்கு என்னன்னா அங்க சைக்காலஜி பார்க்கறதுனால கல்வி சார்ந்த ஒரு என்னென்ன கூற்றுகள் கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம் பாருங்க. மனிதனை மனிதனாக உருவாக்குவதே கல்வி. ரொம்ப முக்கியங்க. ஒரு மனிதனை அவனோட மனிதான இயல்பான தன்மையை வந்து வெளிக்கொணர வைக்கிறதா என்னவா இருக்கணும்? கல்வியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப மனிதனை மனிதனாக அப்படின்னு சொன்னவர் யாருன்னா சுவாமி விவேகானந்தர்.
குழந்தையின் கல்வி சுதந்திரத்தின் அடிப்படையில் அமைய வேண்டும். ஆமாங்க, இந்த வேர்டு நீங்க இந்த சின்ன சின்ன வேர்டு தான் நீங்க வந்து என்ன பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கணும். குழந்தையோட கல்வியை சுதந்திரம் அப்படின்னு சொன்னவர் வந்து பாத்தீங்கன்னா விவேகானந்தர். சுதந்திரத்தின் அடிப்படையில் அமைய வேண்டும் சொன்னவர் யாருங்க, விவேகானந்தர். சரி, இதை நான் கலர் பண்ண மறந்துட்டேன். கலர் பண்ண தான் உங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கும். கல்வியானது குழந்தையின் இயல்பான போக்குகளுக்கு ஏற்ப அமைய வேண்டும். அப்ப பாருங்க, நேச்சர், அவன் எந்த நேச்சர்ல இருக்கானோ அதே நேச்சருக்கு ஏற்றவரை நம்ம வந்து எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து இந்த வேர்டு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கல்வி அளிக்கும் திணிக்கும் செயல் என்று இயல்பான வளர்ச்சியை வெளிக்கொணர்வதாகும். ஓகேங்களா, அவங்ககிட்ட என்ன பண்ணக்கூடாது, நம்ம போட்டு ஃபோர்ஸ் பண்ணி திணிக்க கூடாது, அவங்களோட இயல்பான விஷயங்களா வந்து வெளிக்கொணர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருப்பாரு விவேகானந்தர் சொல்லியிருப்பாரு. அடுத்து வயிறு வளர்க்க வழிகாட்டுவது கல்வி ஆகாது, உயர் மதிப்புகளை கடைபிடிக்க. ஓகேங்களா, பாருங்க, உயர் மதிப்புகளை கடைபிடிக்க. ஸோ இதை படிச்சு நம்ம ஒரு வேலை வாங்கிட்டா நம்ம நல்லா சாப்பிட்டு வயிறு வளர்க்கலாம்னு சொல்றது கல்வியா இருக்கக்கூடாது. அவனோட நல்ல நடைமுறைகளையும் உயர் வழிகாட்டிலையும் அவன் கடைபிடிக்கிறதுக்கு எது உதவணும், இந்த கல்வி வந்து உதவக்கூடியதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாருங்க, சுவாமி விவேகானந்தர் தான் வந்து சொல்லியிருப்பாரு. மனிதனிடம் மறைந்திருக்கும் தெய்வத்தன்மையை வெளிக்கொணர்வதும் கல்வி ஆகும். ஸோ மறைந்திருக்கும், இங்க பாருங்க, மறைந்திருக்கும்னு வந்திருக்கணும். ஸோ மனிதன்கிட்ட நான் சொன்ன மனிதனை மனிதனாக உருவாக்குவதே கல்வி அப்படின்னு சொன்னார்னு பார்த்தோம். அதே என்ன சொல்றேன்னா, மனிதன்கிட்ட மறைந்திருக்கக்கூடிய அந்த தெய்வத்தன்மை, ஒருத்தர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெய்வத்தன்மை இருக்கும், அதை வெளிக்கொணர வைக்கிறதா வந்து கல்வி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க. ஓகே, ஒரு ரிப்பீட் பண்ற பாருங்க, இது ரிப்பீட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ விழுமின் எளிமின் அயராது உழைமின்னு சொல்லியிருப்பாரு. மனிதனை மனிதனா உருவாக்கணும்னு சொல்லியிருப்பாரு. சுதந்திரத்தோட அவனை கற்பிக்க வைக்கணும், இயல்பான போக்குகளை வெளிக்கொணர வைக்கணும், திணிக்கும் செயலா இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. வயிறு வளர்க்கக்கூடாது, உயர் மதிப்புகளை அவனுக்கு வந்து கடைபிடிக்க வந்து கற்றுத்தருவதா இருக்கணும். மனிதனிடம் மறைந்திருக்கக்கூடிய தெய்வத்தன்மையை வெளிக்கொணர்வதா வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அடுத்து பெண்களுக்கான தனி கலைத்திட்டம் கொண்டு வர பரிந்துரைத்தார். ஆமாங்க, சோ பெண்களுக்கு என்ன பண்ணுங்க, எல்லாரும் பயன்படுத்துற அதே கலைத்திட்டத்தை கொடுக்காதுங்க, பெண்களுக்கு தனியா ஒரு கலைத்திட்டத்தை கிரியேட் பண்ணி அது மூலமா அவங்களுக்கு கல்வி கற்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரிந்துரைச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம கற்பித்தல்ல காட்சி, கேள்வி, பொருட்களின் பயன்பாட்டை ஊக்குவித்தார். ஓகேங்களா, சோ கற்பிக்கிறத வெறுமனே கற்பிக்காம என்ன பண்ணணும், ஒரு காட்சியோவோ ஒரு கேள்வி கேட்டோ இல்ல ஒரு பொருட்களோட பயன்பாட்டையோ இந்த மாதிரி பயன்படுத்தி மாணவர்கள் வந்து என்கரேஜ் பண்ணி என்ன பண்ணணும், கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க. அப்ப இந்த வேர்டு நீங்க ஞாபகம் வச்சுங்க, காட்சி, கேள்வி, பொருட்களின் பயன்பாடை ஊக்குவித்தவர் யாருன்னா அதுவும் சுவாமி விவேகானந்தர். ஓகேங்களா, அப்ப இது உங்களுக்கு கூற்றுகள் பார்த்துட்டோங்க. இப்ப சுவாமி விவேகானந்தரோட சிறப்பு பெயர்கள், இவருக்கு என்னென்ன சிறப்பான பெயர்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. சூறாவளி இந்து, இவர் வந்து எப்படி அழைக்கப்படுறாரு, சூறாவளி இந்து அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இந்து நெப்போலியன் எப்படி அழைக்கப்படுறாருங்க, இந்து நெப்போலியன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. புரட்சி துறவி. ஓகேங்களா, இது பாருங்க, வள்ளலாரையும் இப்படிதான் சொல்லுவாங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க, வள்ளலாரும் புரட்சி துறவி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவாரு. சோ பாரதியார் சொல்லியிருப்பார் வள்ளலார புரட்சி துறவி அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சரி, நீங்க என்ன பண்ணுங்க, சோ புரட்சி துறவி அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு பாத்தீங்கன்னா யாருங்க, இங்க விவேகானந்தர், சுவாமி விவேகானந்தர். நம்ம சிலபஸ்ல எழுதுனால நம்ம சுவாமி விவேகானந்தரை புரட்சி துறவின்னு சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்து புயல். இந்து புயல் அப்படின்னா யாருன்னு பாத்தீங்கன்னா அதுவும் சுவாமி விவேகானந்தர் தான். நவீன இந்தியாவின் விடிவெள்ளி, இது ரொம்ப முக்கியங்க, நவீன இந்தியாவின் விடிவெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு யார் அழைக்கப்படுறாருன்னா அதுவும் சுவாமி விவேகானந்தர் வந்து அழைக்கப்படுறாரு. இதே போல வந்து பாத்தீங்கன்னா நவீன இந்தியாவின் விடிவெள்ளி, ஓகேங்களா, சோ நவீன இந்தியாவின் சீர்திருத்தத்தின் தந்தை, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராஜாராம் மோகன் ராய் ஒருத்தர் இருப்பாரு, அவரையும் சொல்லுவாங்க. ஆனா நம்மளுக்கு சிலபஸ்ல வந்து சுவாமி விவேகானந்தர் இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணலாம், நீங்க எடுத்துக்கலாம், இவரை நவீன இந்தியாவின் விடிவெள்ளி அப்படின்னு வந்து என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. ஓகேங்களா, சரிங்க. சோ இது வந்து அவருடைய சிறப்பு பெயர்கள். இவருடைய சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்றது நம்ம வந்து பார்த்துட்டோம். அடுத்து இவருடைய நூல்கள் சாரிங்க, இது டைப்பிங் மிஸ்டேக்கே. சுவாமி விவேகானந்தரின் நூல்கள், சுவாமி விவேகானந்தரோட அந்த நூல்கள் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நான் உங்களுக்கு இது பிடிஎஃபா கொடுக்குறப்ப இந்த கரெக்ஷன்லாம் நான் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துட்றேங்க. ஓகேங்களா, இது டைப்பிங் மிஸ்டேக்கு, இந்த கரெக்ஷன்லாம் இருக்காது உங்களுக்கு பிடிஎஃப் நான் கொடுக்குறப்போ. ராஜயோகா, கர்ம யோகா, பக்தி யோகா, ஜனன யோகா, மை மாஸ்டர். இது பாருங்க, மை மாஸ்டர், இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஸோ ராஜயோகா, கர்ம யோகா, பக்தி யோகா, ஜனன யோகா, இது எல்லாமே என்னதுங்க, சுவாமி விவேகானந்தருடைய அந்த நூல்கள் தான். ஓகேங்களா, ஸோ நீங்க நல்லா ஞாபகம் யோகா யோகா யோகான்னு வரும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா மை மாஸ்டர் அப்படின்றத வந்து அவருடைய நூல்களை குறிக்கக்கூடியது தான். அடுத்து இவரை பற்றிய பிற செய்திகள், இவரை பற்றிய பிற செய்திகள் 2-3 இருக்கு, அதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஜனவரி 12, ஏன்னா அவர் 1863 ஜனவரி 12 தான் பிறக்கிறாருன்னு பார்த்தோம். ஜனவரி 12 தேசிய இளைஞர்கள் தினமா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கொண்டாடிட்டு இருக்கோம். இவருடைய பிறந்த நாள் ஜனவரி 12 தேசிய இளைஞர் தினமா நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். சூப்பர். இவர் தன்னுடைய 39வது வயதில் இருந்தார். சோ எந்த வயதுல வந்து இவர் சுவாமி விவேகானந்தர் இருக்கிறார் அப்படின்னா
தன்னுடைய 39வது வயதுல அவர் இருந்துட்டு இருப்பாருங்க. ஓகேங்களா. அடுத்து இது 3வது பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. துரத்தல் மற்றும் சேவை இரண்டுமே நவீன இந்தியாவின் இரு கண்களாக இருக்க வேண்டும். ஏன்னா அந்த இரு கண்கள்ன்ற விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. சோ இந்தியா என்ற அழகிய பறவையின் இரு கண்களாக அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாரு சொல்லியிருப்பாரு. நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். அதே போல துரத்தல் மற்றும் சேவை இரண்டுமே நவீன இந்தியாவின் இரு கண்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தர் துரத்தல் மற்றும் சேவை இரண்டுமே நவீன இந்தியாவோட விடிவெளி இரு கண்களாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால அவர் நவீன இந்தியாவின் விடிவெளி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழைச்சிருப்பாங்க. அடுத்து இதுவும் ரொம்ப முக்கியம், மக்கள் பணியே கடவுள் பணி. ஓகேங்களா. சோ ஜீவாவே உயிர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாரு, மக்கள் பணியே கடவுள் பணி அப்படின்னு சொல்லி மக்களுக்கு என்ன பண்ணிருப்பாருங்க, தொண்டாற்றி இருப்பாரு. ஓகேங்களா. சோ இதுல அவருக்கான பல செய்திகள். சோ 2 பக்கத்துல நம்ம முடிச்சிருக்கோங்க. இது கண்டிப்பா இதுவே என்ன தாங்க. வேகமா ஒரு ரிவிஷன் கொடுத்துறேன். 1863 ஜனவரி 12 கொல்கத்தால பிறக்கிறாரு. இயற்பெயர் நரேந்திர தத்தா. இவரோட ஆன்மீக குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர். 1893 சிகாகோல உரையாற்றுறாரு. ராமகிருஷ்ண இயக்கம் 1897 மே 1 ஸ்டார்ட் பண்றாருங்க. அடுத்து விழிமின் எளிமின் அயராது உழைமின், இவருடைய வாசகம். ஸோ மனிதனா உருவாக்கணும், சுதந்திரத்தின் அடிப்படையில் கற்பிக்கணும், இயல்பான கல்வி உருவாக்கணும், திணிக்கக்கூடாது. அதே போல பார்த்தீங்கன்னா வயிறு வளர்க்க கற்கக்கூடாது, உயர் நடவடிக்கைகள் அவன் கடைபிடிக்கணும், மனிதனிடம் மறைந்திருக்கக்கூடிய தெய்வத்தன்மை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து பெண்களுக்கான தனி கலைத்திட்டம், கற்பித்தல், காட்சி கேள்வி பொருட்களின் பயன்பாட்டை ஊக்குவிக்கணும். இவருடைய சிறப்பு பெயர்கள் சூறாவளி இந்து நெப்போலியன், புரட்சி துறவி, இந்து புயல், நவீன இந்தியாவின் விடிவெளி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. ராஜயோகா, கர்மயோகா, பக்தி யோகா, ஜனன யோகா, மை மாஸ்டர், இதெல்லாமே இவருடைய நூல்கள். இவருடைய பிறந்தநாள் ஜனவரி 12 தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடுறோம். 39 வயதுல இருக்கிறாரு. துரத்தல் மற்றும் சேவைதான் நவீன இந்தியாவில் ஒரு கண்களா இருக்குன்னு சொல்றாரு. மக்கள் பணியை கடவுள் பணி அப்படின்னு சொல்லி தொண்டாடுறாரு. ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ கைஸ். கண்டிப்பா நம்ம அடுத்த ஒரு தத்துவவாதியோட நான் சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோல உங்களுக்கு சந்திக்கிறேன். நம்ம சேனல் புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கூட ஷேர் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு கொடுத்துங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த யூனிட் முடிஞ்சவொடனே இதுக்கான பிடிஎஃப் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும். ஆல்ரெடி 1வது யூனிட்டுக்கான பிடிஎஃப் ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த வீக்ல உங்களுக்கு அது கிடைச்சிடும். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.